ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இளம் தமிழ் ஸ்டோரிஸ். அச்சோ, டைம் ஆயிடுச்சு, வாங்க ஸ்டோரி கேட்க போகலாம். இந்த குடும்பம் ஒரு சாதாரண குடும்பம். அப்பா, அம்மா, 3 குழந்தைகள். ஒரு காலத்தில் இந்த வீடு சிரிப்பும் சந்தோஷமும் நிறைந்திருந்தது. ஆனால் அப்பாவுக்கு ஒரு பழக்கம் இருந்தது. அவர் மெதுவாக குடிக்க ஆரம்பித்தார். அது தினமும் நடக்கும் ஒரு விஷயமாக மாறிவிட்டது. ஒரு நாள் பண்டிகை. குழந்தைகள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள். ஆனால் அப்பா குடித்துவிட்டு வந்து சத்தமாக பேச ஆரம்பித்தார். அந்த சந்தோஷமும் அதன் பிறகு அந்த வீட்டில் ஒரு மாற்றம் வந்தது. அம்மா அப்பா வருவதற்கு முன் போனை சைலண்டில் வைப்பார். ஏனெனில் ஒரு சின்ன சத்தம் கூட பெரிய சண்டையாக மாறும். ஒரு நாள் போன் சத்தமாக அடித்தது. அப்பா கோபமாக கத்தினார். அந்த நாளிலிருந்து எல்லாருக்கும் சத்தம் பயமாகி விட்டது. ஒரு முறை மகனின் போன் ரிங் ஆனது. அவர் உடனே வெளியே போய் மெதுவாக பேசினார். வீட்டுக்குள் சத்தம் வரக்கூடாது என்பதற்காக. அப்பா குடித்துவிட்டு வந்தால் வீட்டில் யாரும் சத்தமாக பேச மாட்டார்கள். சிரிப்பும் இல்லாமல் அந்த வீடு அமைதியாக இருக்கும். இந்த குழந்தைகளுக்கு மிகவும் பயமான நாள் ஞாயிறு. அன்று அப்பா அதிகமாக குடிப்பார். பிறகு குழந்தைகளிடம் கோபமாக கேள்விகள் கேட்பார். அடுத்த வாரம் ஞாயிறு. குழந்தைகள் பயத்தில் தூங்குவது போல நடித்து படுத்துக் கொண்டார்கள். அவர்கள் தூங்கவில்லை, பயத்தில் இருந்தார்கள். ஒரு நாள் அப்பா தன் குழந்தைகள் வரைந்த வரைபடம் பார்த்தார். அதில் குடும்பம் இருந்தது. ஆனால் அப்பா மட்டும் தனியாக பாட்டிலை கையில் வைத்தபடி நின்று கொண்டிருந்தார். அந்த வரைபடத்தை பார்த்தபோது அவர் தன் தவறை உணர ஆரம்பித்தார். தான் குடும்பத்தை எப்படி பாதித்தார் என்று புரிந்தது. அடுத்த நாள் அவர் குழந்தைகளிடம் மன்னிப்பு கேட்டார். அவர்கள் உடனே பேசவில்லை. ஆனால் அது மாற்றத்தின் ஆரம்பம். மெதுவாக அப்பா மாற ஆரம்பித்தார். குடிப்பதை நிறுத்தினார். குழந்தைகளுடன் நேரம் செலவழித்தார். மீண்டும் அந்த வீட்டில் சிரிப்பு திரும்பியது. இப்போது அது ஒரு சந்தோஷமான குடும்பம். ஒரு தந்தை குழந்தைகளுக்காக தேவைகளை நிறைவேற்றுவது முக்கியம்தான். ஆனால் அதைவிட முக்கியமானது குடும்பத்தில் அமைதி, நம்பிக்கை மற்றும் அன்பு. பயம் இருக்கும் இடம் வீடாக முடியாது. உங்களுக்கு இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.